வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணமெல்லாம் நீதானே என் உயிர் காதலனே எபிசோட் 392. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Scene started beach house at ஆதி பறவைரும் பால்கனி. ஆதி குட்டிஸை கையில் வச்சுட்டு பால்கனி நின்று பீச் வியூவை ரசிச்சிட்ருக்காரு. ஆதி, செல்லக்குட்டிங்களா பார்த்தீங்களா, இதான் பீச். உன் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அப்பாவுக்கு பீச்சில் இருக்க ரொம்ப பிடிக்கும். ரசித்து பார்க்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் வளர்ந்தப்புறம் அம்மா அப்பா நீங்கள் கையில் அக்கா இங்கே வரலாம். குட்டிஸ் ஆதி பேசுகிறது கேட்டு அழகாக சிரிக்கிறாங்க. ஆதி, என் செல்லங்களா க்யூட்டாக சிரிக்கிறீங்கன்னு ஆதி கதிஷ பாப்பா கன்னத்தில் லிப் வச்சு கவி கிஸ் பண்ணுறாரு. குட்டி சின்ன சவுண்டோடு சிரிக்கிறாங்க. பார்வதி ஃப்ரெஷ் ஆகிட்டு பால்கனிக்கு வரா. பார்வதி, என்ன சிரிப்பு 3 பேருக்கும்? ஆதி திரும்பி பார்த்தேன். பொண்டாட்டி, இவங்க நான் பேசுகிறது புரியலனா கூட அழகாக சிரித்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா? என் செல்ல குட்டி இவங்க. பார்வதி ஸ்மைலோட ஆதி பக்கத்தில் வந்து ஆதிஷா பாப்பா வாதிக்கிட்டு இருந்து வாங்கிக்கிறான். ஆதி போய் அங்கே பூஞ்சலில் உட்கார, பார்வதி போய் ஆதி பக்கத்தில் உட்காந்து அவர் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான். ஆதி பார்வதி குட்டீஸ்னு அவங்க பியூட்டிஃபுல் மார்னிங்கை அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஷாம் சிந்தரும் ஷாம் எழுந்துக்கிறாரு. சிந்து நல்லா தூங்கிட்டுருக்கா. ஷாம் சிந்து பக்கத்தில் உட்காந்து வச்சிட்ட முக்டா சரி விலைக்கு. டே குட்டி பையா, உள்ளே என்ன பண்ணுறீங்க? நான் தாண்டா அப்பா பேசுகிறேன், உங்களுக்கு கேட்குதா? ஷாம், உனக்கு கேட்கலனாலும் ஃபீல் ஆகும்ல, அது போதும் எனக்கு. எங்கள் லவ்வோட கிஃப்டடா நீ. உன்னை எப்போ பார்க்க போகிறேன்னு அப்பா காத்துட்ருக்கேன். உன் அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான், ஆனால் சண்டை அதிகமாக போடுவா. அதுலேயே அவ்வளோ தான் எனக்கு தெரியும். அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் அப்பாட்ட வந்துடணும், சரியானு குனிச்சு சிந்து ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாரு. சிந்து கையை கொண்டு வந்து ஷாம் தலைமுடியை கோதி விடுறா. ஷாம் நின்று பார்க்குறாரு. சிந்து ஸ்மைலோட கண்ணை திறந்து ஷாமை பார்க்குறான். சிந்து, இன்னும் ஷாம் உங்கள் பையன்கிட்ட பேசியாச்சா? ஷாம், சிந்துமா நீ தூங்கிட்டு தானே இருந்தேன், எப்போ எழுந்த? சிந்து, இங்கே பேச ஆரம்பிக்கும் போது எழுந்துட்டேன். ஷாம் ஸ்மைலோட சிந்துவை பார்க்குறாரு. சிந்து மெதுவாக எழுந்து உட்காந்து ஷாம் நெஞ்சில் சாஞ்சிக்கிறா. ஷாம் சிந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. சிந்து, ஷாம் உங்கள் பையன் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டான், நீங்களே பார்க்குறீங்க தானே? நாளாக வயிறு பெருசாகுதில்ல? ஷாம் சிந்து வயிற்றில் கை வச்சு, ஆமாம் சிந்துமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிந்து, எனக்கு தான் ஷாம், நம்ம பையனை நீங்கள் கையில் தூக்கி கொஞ்சத்தை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. ஷாம் சிந்து கணத்தை ஹோல்ட் பண்ணி ஃபோர்ஹெட்டில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. சிந்து ஷாம் கணத்தில் கிஸ் பண்ணுறா. ஷாம், அந்த நாள் சீக்கிரமே வரப்போகுது சிந்துமான்னு ஸ்மெல் பண்ணுறாரு. சிந்து ஷாமை நல்லா ஹக் பண்ணி கண்ணை மூடி ஒரு நெஞ்சில் சாஞ்சிக்கிறான். ஹால் ஐஸ்டர் சோஃபாவில் உட்காந்துருக்கா. அவள் பார்வை கிச்சனில் இருக்குது. அப்படியே கிச்சனை ஃபோக்கஸ் பண்ணால் அங்கே கையில் குட்டி ஸ்லாப் மேலே உட்காந்து அருணை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. அருண் டிப்பில் கை வச்சு ஸ்டவ் மேலே பாத்திரத்தில் இருக்க பால் பொங்குதான்னு பார்த்துட்ருக்காரு. கையில், சித்தப்பா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? பாவம் ஐசு சுற்றி, சீக்கிரம் உங்களுக்கு பால் கொடுங்க, எனக்கும் பசிக்குது, எனக்கும் சீக்கிரம் கொடுங்க. அருண், அடி எருடி, பால் பொங்குடும் இல்லை சொல்லிச்சு. அம்மாக்கிட்ட கேட்டிருந்தேன், இந்நேரம் பால் கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. அருண், அதெல்லாம் வேணாம், அண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் எதுக்கு இருக்கேன்? என் இஸ்கூனுக்கு நானே பால் காய்ச்சி கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண குட்டி. ஐஸ்வர்யா மெதுவாக நடந்து கிச்சனுக்கு வந்து இடுப்பில் கை வச்சு அருணை முறைக்கிறான். அருண், என்ன ஐஷுமா, நீ எதுக்கு இங்கே வந்த? போய் சோஃபாவில் உட்காரு, நான் இப்போ பால் கொண்டு வந்துடுறேன். ஐஸ்வர்யா, நீ கொண்டு வரத்துக்குள்ள நைட் ஆகிடும் போல், தள்ளு அருணை தள்ளி விட்டு கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்டவ்வை வச்சு பால் பொங்குனது ஆஃப் பண்ணுறா. அருண் பாவமாக இறைஸ் நான் கிளாஸில் ஊற்றி தரேன்னு 2 கிளாஸில் ஊற்றி ஐஸ்வர்யா கையில் குட்டி கொடுக்க அவங்க 2 பேர் பால் குடிக்கிறாங்க. ஆதி பார்வதி குட்டி தூக்கிட்டு கீழே வராங்க. அருண் ஐஸ்வர்யா கையில் கிச்சன்லேருந்து வெளியே வராங்க. ஆதி, டே கிச்சனில் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? அருண், அது வந்து ப்ரௌன் முழிக்கிறாரு. ஐஸ்வர்யா, அது நான் சொல்கிறேன் ஆதி, எனக்கு பசிக்கிறமாக இருக்குன்னு சொன்னேன். அருண், நான் போய் உனக்கு பால் கொண்டு வரேன்னு போனான். ஆனால் அவன் வச்ச பால் பொங்கவே இல்லை, அவ்வளோ ஸ்லிம்மில் அந்த ஸ்டவ்வில் வச்சுருந்தான். நான் போய் ஃபாஸ்ட்டாக வச்சு பாலை காய்ச்சி குடிச்சிட்டு வரேன். ஆதி அருணை பார்த்து சிரிக்கிறாரு. பார்வதி, என்ன அருண், என்னை வந்து கூப்பிட்ருக்கலாமில்ல, நான் வந்து பாலை காய்ச்சி கொடுத்துருப்பேனில்ல. அருண் பாவமாக, இல்லை நீ உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினச்சேன், அதோட ஐஸ்வர்யாக்கு நானே பாலை காய்ச்சி கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு தெரியல. பார்வதி, இதுக்கு இல்லாமல் ஃபீல் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாத கூட பண்ணுன்னு நினச்சிங்கல்ல, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அருண், சரி அண்ணி. ஷாம் சந்தும் கீழே வராங்க. ஆதி, டே ஷாம், நம்ம வீட்டுக்கு போகலாமா? ஷாம், போகலாண்டா. எல்லோரும் பீச் ஹவுஸ்லேருந்து கிளம்புறாங்க. ஆஃப்டர் சம் டைம் அகிலாண்டேஸ்வரத்துக்கு ரீச் ஆகுறாங்க.
பட்டமாக சமைச்சு வச்சுருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு வராங்க. ஆதி ரூமுக்கு வந்து ஆதிஷா பாப்பா பெட்டில் படுக்க வச்சுட்டு, பார்வதி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன், குழந்தைங்க தூங்குறாங்க, நீயும் கொஞ்ச நேரம் தூங்கு. பார்வதி நீங்கள் எங்கே மாமா போகிறீங்க? ஆதி அது ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறேன் பொண்டாட்டி, பார்த்துட்டு வந்துடுறேன். பார்வதி சரி மாமா. ஆதி கிளம்பி போகிறாரு. பார்வதி குட்டீஸ் பக்கத்தில் படுத்து அவங்கள பார்த்துட்டு படுத்துட்ருக்கான். கையில் ரூமுக்குள்ளே ஓடி வந்து பெட்டில் ஏறி பார்வதியை கட்டி பிடிச்சி படுத்துக்கிறான். பார்வதி ஸ்மைலோட கையில் குட்டி கை பிடிச்சிக்கிறா. சீன் ஃபேட்ஸ் அட் ஆதி. ஆதி நேராக இன்றைக்கி நைட் அவர் வந்து ஸ்டார் ஹோட்டலுக்கு வர்றாரு. நேராக ரிசப்ஷனுக்கு போய் அங்கே மேனேஜரை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அவங்க ஆதி லாபியிலே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு மேனேஜருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் மேனேஜர் வர்றாரு. ஆதி எழுந்து மேனேஜர்கிட்ட வந்து நான் தான் உங்களை பார்க்கணுன்னு சொன்னேன். மேனேஜர் சொல்லுங்கள் சார், எதுக்கு என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்க? ஆதி ஐஎம் ஆதித்யா. மேனேஜர் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா சார், என்ன விஷயம்னு சொல்லுங்கள். ஆதி அது சண்டே நைட் இங்கே நடந்த பிஸ்னஸ் மெம்பர் மீட்டுக்கு நான் வந்தேன். எனக்கு அன்றைக்கி இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்க்கணும். மேனேஜர் ஆனால் சார் சிசிடிவி ஃபுட்டேஜை உங்களுக்கு கொடுக்குறது மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆகிடும் சார். சாரி என்னால் எதுவும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் சார், நான் போலீஸோடு வந்து கூட கேட்பேன். ஆனால் இங்கே இருக்கவங்க முன்னாடி அது பெரிய இஷ்யூவாக தெரியும். அதனால தான் நான் மட்டும் தனியாக வந்து கேட்குறேன். மேனேஜர் சார் நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறீங்க. ஆதி அது பர்சனல் சார், உங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், நான் சட்டப்படி பார்த்துக்குறேன். மேனேஜர் இல்லை சார் நான் தரேன் வாங்க. ஆதி மேனேஜர் ஆதியை கூட்டிட்டு சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறாரு. மேனேஜர் அங்கே இருக்க ஆப்ரேட்டர்கிட்ட ஆதி சொன்ன டைமோட சிசிடிவி ஃபுட்டேஜை ஒரு பென் ட்ரைவில் காப்பி பண்ணி தர சொல்கிறாரு. அவங்களும் காப்பி பண்ணி கொடுக்குறாங்க. ஆதி அதை வாங்கி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. அட் கார். ஆதி காரில் உட்காந்து அவர் லேப்டாப்பில் பென் ட்ரைவை கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு சர்வர் ஜூஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறாரு. அந்த சர்வர் யார்கிட்ட பேசுகிறது மட்டும் தெரியுது. ஆனால் நாகுலியோட பேர் ஜெகனோட ஃபேஸ் தெரியல. ஆதி மைண்ட் வச்ச அந்த சர்வர் யார்கிட்ட பேசுகிறான். ஆனால் அது யாருன்னு தெரியலையே, அவன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ நாகவலி கூட ரோட்டில் பேசிகிட்டு இருந்த பர்சன் ஜெகன் கூட பேசுகிறத பார்க்குறாரு. ஆனால் ஆதியோட பேட் டைம் இப்போவும் ஜெகன் ஃபேஸ் தெரியல. ஆதிச்சேன் அவர் கார் ஸ்டேரிங்கில் அடிக்கிறாரு. ஆதி இவன் அந்த நாகவலி கூட பேசிகிட்டு இருந்தவன் தான். அப்போ அந்த நாகவலியோட வேலை தானே அது. ஆனால் இவன் யாருன்னு தெரில. அம்மா சொன்னது கரெக்ட் தான். இந்த நாகவலி ரொம்ப மோசமான பொம்பளையாக தான் இருக்கா. இப்படி கேவலமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆதி இப்போ அவங்களோட டார்கெட் நான்னா, அப்புறம் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணாலும் பண்ணுவாங்க. நந்தினியோட அத்தியாச்சு அவளை மாதிரி தான் இருப்பாங்க. இன்றைக்கும் உங்களுக்கும் அம்மாவுக்கு இல்லை, எனக்கும் உங்களுக்கும். என் அம்மாவை பழிவாங்க தானே இத்தனை வருஷம் இருந்துட்ட மாதிரி ட்ராமா பண்ணி இப்போ நேரில் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இனிமேல் தான் இருக்குது நாகவலி மேடம். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு. அட் கௌதம் ஹவுஸ். ராகுல் கௌதம் சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மித்ரா அவங்க பக்கத்தில் வரா. மித்ரா மாமா நான் எங்கள் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆதி கதிஷா பாப்பா அம்மா பார்வதி எல்லாம் பார்க்கணும் போல இருக்குது. நம்ம நாளைக்கு போகலாமா மாமா? கௌதம் அதுக்கேம்மா பர்மிஷன்லாம் கேட்குற, நாளைக்கு நம்ம கண்டிப்பாக போகலாமா? மித்ரா ஹாப்பியாக தேங்க்ஸ் மாமா. ராகுல் நீங்களும் வரீங்களா? ராகுல் கண்டிப்பாக வரேன் போதுமா? மித்ரா இன்னும் ஸ்மைல் பண்ணுறா. மீனாட்சி வராங்க. மீனாட்சி அப்போ நாளைக்கு நான் என் பொண்ணு பார்வதி பார்க்க போகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போய் அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் செய்கிறேன். கௌதம் போமா, இனி உன்னை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சிரிக்கிறாரு. ராகுல் மித்ரா சிரிக்கிறாங்க. மீனாட்சி எனக்கு கிண்டல் பண்ணது போதும், போய் ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். கௌதம் சரிங்க மேடம் நான் போகிறேன். எழுந்து மேலே ரூமுக்கு போகிறாரு. ராகுல் அவர் ரூமுக்கு போக மித்ரா மீனாட்சி கிச்சனுக்கு போகிறாங்க. மீனாட்சி பாத்தியாமா மாமாவை இன்னைக்கு கிண்டல் பண்ணலாம், அவருக்கு நேரமே போகாது. அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறேன்னு பாரு. மித்ரா விடுங்கத்த, மாமா சும்மா உங்ககிட்ட விளையாடுறாரு. மீனாட்சி நீயும் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணாத. மித்ரா சிரிச்சிட்டு மீனாட்சி ஹக் பண்ணி அச்சோ அத்தை நான் உங்கள் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணணுன்னு அவங்க கணக்கில் கிஸ் பண்ணுறா. மீனாட்சி ஸ்மைலோட மித்ரா தலையை தடவி கொடுத்து அன்பாக பொருட்களை கிஸ் பண்ணுறாங்க. மித்ரா ஸ்மைல் பண்ணுறா. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து பேஸ்ட்ரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சீன் ஃபேட்ஸ் அட் அகிலாண்டேஸ்வரி இல்லம். ஆதி வீட்டுக்கு வர்றாரு. ஹாலில் யாரும் இல்லை. ஆதி நேராக அவர் ரூமுக்கு வர்றாரு. ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வர்றாரு. பெட்டை பார்த்து சிரிக்கிறாரு. பார்வதி கட்டி பிடிச்சி கையில் தூங்கிட்டுருக்கான். பார்வதி ஒரு கையால் ஆதிஷா பாப்பா மேலே வச்சு தூங்கிட்டுருக்கா. ஆதிக்குட்டி ஆதிஷா பாப்பா கையை பிடிச்சி அழகாக தூங்குறான்.
ஆதி ஸ்மைலோட ஒரு ஃபோனில் அதை அழகாக கேப்சர் பண்ணுறாரு. ஆதி 4 குழந்தைகள் தூங்குறத பாருன்னு சிரிச்சிட்டு வந்து ஆதிக்குட்டி பக்கத்தில் உட்காந்து அவங்க தூங்குறத பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. பார்வதி தூக்கம் கலையுது. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். ஆப்போசிட்டில் ஆதி உட்காந்துருக்கிறத பார்த்து எழுதுக்கு போகிறா. ஆனால் அவளால் முடியல. கையில் குட்டி பார்வதி டைட்டாக பிடிச்சிட்டு தூங்குறா. பார்வதி அவன் மூத்த மட்டும் திருப்பி கையில் பார்த்து சிரிக்கிறா. ஆதி எழுந்து மெதுவாக கையில் கையை பார்வதி மேலேருந்து எடுத்து வர்றாரு. பார்வதி எழுந்திருக்கிறா. ஆதி, என்னடி இது, 4 பேர் என்னை மட்டும் விட்டு இப்படி சேர்ந்து தூங்கிட்டு இருக்கீங்க? பார்வதி, நீங்கள் தானே வெளியே போயிட்டீங்களே மாமா, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? ஆதி, போடி. பார்வதி, என் செல்ல மாமால இதுக்கெல்லாம் போய் கோவப்படலாமா? ஆதி, நான் ஒன்றும் கோவப்படலப்போ. பார்வதி ஆதிக்கண்ணை தொட்டு ரொம்ப தான் அதில் இப்போ சொல்லிச்சுக்கிறாரு. பார்வதி அதில் இப்போ அவர் ஃபிங்கர்ஸால் பிடிச்சேன். என்னை மட்டும் சொல்லுவீங்களே உதட்ட சொல்லிக்காதுன்னு, அதே மாதிரி நீங்களும் உதட்ட சொல்லிக்கக்கூடாது. ஆதி பார்வதிக்கு எடுத்துக்கிட்டு சொல்லிச்சு ரெடி பண்ணுவேன். பார்வதி, சொல்லவா? ஆதி அவர் ஐஸை ரைஸ் பண்ணி இன்னும் தலையாடுறாரு. பார்வதி ஆதி கணத்தை ஹோல்ட் பண்ணி அவர் பக்கத்தில் வரா. ஆதி பார்வதி கிஸ் பண்ண வரான்னு நினச்சி ஸ்மெல்லோட கண்ணை மூட. பார்வதி சிரிச்சிட்டு ஆதி லிப்ஸை கடிச்சு இழுக்கிறா. ஆதி ஆண் கத்தி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்வதி பார்த்து முறைக்கிறாரு. பார்வதி சிரிச்சிட்டு, என்ன மாமா நீங்கள் தானே கேட்டீங்க, அதான் இப்படி தான் கடிப்பேன். ஆதி பார்வதி ஹிப்பை அழுத்தி பிடிச்சி அவளை கிட்ட இழுத்து ஒரு கையில் கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி தலையை சாய்ச்சி அவள் லிப்ஸை கடிச்சு இழுத்து டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஆதி சட்டையை கசக்கி பிடிக்கிறான். ஆஃப்டர் 10 minutes பார்வதி ரிலீஸ் பண்ணுறாரு. பார்வதி மூச்சு வாங்க ஆதி பார்க்குறா. ஆதி அவர் லிப்ஸை கையால் தொடச்சிட்டே, நீ கடிச்சல எனக்கு நோ ப்ராப்ளம், ஆனால் அடுத்த நிமிஷம் உனக்கு இதான் பனிஷ்மெண்ட்டாக கிடைக்கும். பார்வதி ஆதி நெஞ்சில் அடித்து, ஃப்ராடு மாமா நீங்கன்னு ஆதி நெஞ்சில் முகத்தை போச்சுக்கிறா. ஆதி சிரிச்சிட்டு பார்வதி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி ஆதி ஷர்ட் பட்டனை நோண்டிகிட்ருக்கா. ஆதி அவர் கையை எடுத்துக்கிட்டு அவர் கையோடு கோர்த்து பிடிச்சிட்டு அவர் சைடு ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. சீன் ஃப்ரீஸ். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.